டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். இப்போ நம்ம 2வது டைம் 6வது தமிழில் 2வது டைம் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நானிலம் படைத்தவன். ஓகேங்களா? நேற்று 5வது இயல் வரைக்கும் முடித்தோம். இன்றைக்கி 6வது இயல். இதில் இந்த நானிலம் படைத்தவன் அப்படின்பது முதல்ல கவிதை. உங்களுக்கு கேள்விகள் எங்கெங்கேருந்து ஒவ்வொரு வரியையும் நீங்கள் கேள்வியாக மாற்றி படிக்கணும். அப்போ நானிலம் படைத்தவன், அந்த நானிலம் படைத்தவன் என்பது கவிதையா, கட்டுரையா, சிறுகதையா அப்படின்லாம் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கூட நம்ம கவிதையா, சிறுகதையான்றதெல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ நானிலம் படைத்தவன் என்பது என்னது? ஒரு கவிதை. ஓகேங்களா? இதை இயற்றியவர் முடியரசன். ஓகேங்களா? அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் காடுகளில் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காடுகளை திருத்தி வயல்வெளிகளை உருவாக்கி நாடு, நகரம், கிராமம் போன்ற பகுதிகளை அவன் உருவாக்கி வந்தான். அதுக்கப்புறம் வணிகத்தில் அவன் கொடிகட்டி பறந்தான் அப்படின்ற விஷயத்தை தான் நமக்கு இங்கே தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த முடியரசன் ஒரு கவிதையை ஏற்றியிருக்காரு. அது நானிலம் படைத்தவன். அதில் நமக்கு சொல்லியிருக்கார், கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி அப்படின்றான். அப்போது அந்த காலத்தில் இந்த 5 திணைகள், குறிஞ்சி, முல்லம், மருதை, நெய்தல், பாலை, இந்த 4 நிலங்களை தான் அவர் குறிப்பிட்டார். நானிலம். அதனால தான் நானிலம் படைத்தவன் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதனால் நானிலம் படைத்தவன். ஓகேங்களா? சரி, அந்த இடத்துல வீரத்தோடு என்ன பண்ணான்? அந்த காடு கழனி எல்லாத்தையும் சீர்படுத்தி என்ன பண்ணுறான்? வயல்வெளிகளை உருவாக்கினான். பெரும் வெளியை அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை உருவாக்கி அதை ஊராக்கினான். அப்புறம் நகரமாக்கினான். அப்புறம் நாடாக்கினான். ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி. அப்போது ஊர், நகரம், நாடு போன்ற அமைப்புகளை உருவாக்கினான் மனிதன். அப்படி வாழ்ந்த பெருமையை பெற்றான் அவன். இல்லையா? கதையாக படிச்சிங்க. இந்த மாதிரி வரிகளை கேட்டால் கூட யாருன்னு முடியரசன் நடத்தலாம். ஒவ்வொரு வரியும் நிதானமாக படிங்க. ஓகேங்களா? மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல். ஓகேங்களா? அதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 4 நிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஓகேங்களா? 4 நிலங்களை அவன் உருவாக்கினான். ஆழ்கடல் கடந்தான். ஆழமாக போய் என்ன பண்ணான்? முத்தெடுத்தான். அப்புறம் கடல் கடந்து வாணிகம் செய்தான். கண்டம் விட்டு கண்டம் போனான். நாடு விட்டு நாடும் போனான். இப்படி அவன் தன்னுடைய வணிகத்துக்காக போனதை சொல்கிறாரு. அஞ்சும் சமர் கடந்தான். போர்னாலே உயிரெலாம் போயிடும் இல்லையா? எத்தனையோ உயிர் நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அஞ்சக்கூடிய போரையும் ரொம்ப ஈஸியாக அவன் வெற்றி கொண்டான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். ஏன்னா இமயம் வரைக்கும் போனானா, இமயம் வரைக்கும் போய் என்ன பண்ணான்? கொடி பொறிச்சான். ஓகேங்களா? கொடி அதில் நாட்டினான். ரைட். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான். அப்போ அந்த கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்கிறான் இல்லையா? முத்தெடுக்கிறதுங்க கொற்கை தான் வந்து பாண்டியர்களுடைய கொற்கை துறைமுகத்தில் அதிகமாக என்ன பண்ணுறாங்க? முத்தெடுத்தாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயனல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி, களம்னா கப்பலை ஏறி அவன் வளம் வந்தான். அதில் என்ன எடுத்துகிட்டு போனான்? மிளகு, அப்புறம் ஏலம்னா ஏலக்காய், இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருள்களை பல நாடுகளுக்கு கொண்டு போய் அவன் விற்றதுனால அவனுக்கு அதிகமான வருமானம் கிடைச்சிது. அதனால் எக்களிப்பு, சந்தோஷம், ரொம்ப ஒரு அளவு கொண்ட சந்தோஷம் அடைகிறான் அவன். பணம் வணிகத்தின் மூலம் பணம் கிடைக்குது. ஓகேங்களா? பண்டங்கள் ஏற்றி பயனல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி கடலேறி வந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாமை மிக்கவன் தான். எதை கண்டும் பயப்பட மாட்டான். கடலுக்குள்ளே போகிறோமே, அப்படி உயிரோடு நம்ம திரும்பி வருமா, அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. கடல் கடந்து அவன் போகிறான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி. இப்போ சான்றோர்கள்னால் முதியவர்கள், இந்த செயலை செஞ்சால் ரொம்ப இழுக்கான செயல், இது ரொம்ப செய்யக்கூடாத செயல் அப்படின்னு சான்றோர்கள் நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி செயல்களை செஞ்சு அவங்க முன்னாடி என்ன பண்ண முடியாது? அசிங்கப்பட முடியாது, அவமானப்பட முடியாது. அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களை, தீமை தரக்கூடிய செயல்களை அவன் அகற்றி விலக்கிடுவான் அந்த சான்றோர்கள் முன்னாடி. இதுதான் முடியரசு நமக்கு சொல்லப்பட்ட கவிதை. ஓகேங்களா? இந்த வரிகள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கதையாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது முடியரசன் அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த அறிஞ்சொரு பொருள்லாம் கண்டிப்பாக படிச்சிங்க. எக்ஸாமில் கேட்டது இது எல்லாமே. இதில் நிறைய கேள்விகள் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? களம் நன கப்பல், ஆழி, கடல், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, நல்கும், தரும். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்கும் இதுன்றது தரும் இல்லையா? அப்போ இது ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. நல்கும்னா என்ன? ஆப்போசிட், தராது. அப்போ நல்கும்னா தரும்னு தெரிஞ்சால் தான் நம்ம தராதுன்னு சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், நம்ம புக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புக்கில்
முடியரசன். இந்த முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இயற்பெயர் படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மறக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த புக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த புத்தகமாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த நூல் பாருங்கள், இது கவிதையா கட்டுரையா? இப்போ 6ஆம் வகுப்பில் இது பாருங்கள், அது கொடுத்துருக்கோம் பாருங்கள். இன்பத்தமிழ் என்பது கவிதை, தமிழ் கும்பி என்பது கவிதை. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து கோர்வையாக்கி படிக்கும் பொழுது, நீங்கள் நானிலம் பார்த்தோமா, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நானிலம் படைத்தவன் முடியரசன் கவிதை. அது மாதிரி இந்த மாதிரி இப்போ ஒரு 15 டாபிக் இந்த புக்கில் உங்களுக்கு நாங்கள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இது கவிதையா கட்டுரையா சிறுகதையா அப்படியே ஒரு 4 தடவை 5 தடவை இதை படிச்சோம்னா ஃபுல்லாக மறந்துடும். ஒரு லெசனுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் 6ஆம் வகுப்பு அப்படி அடுத்த கண்ணி வந்து இயற்பெயர். 6ஆம் வகுப்பில் எந்தெந்த இயற்பெயர்? இப்போ நம்ம யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? முடியரசன் துரைராசை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன இயற்பெயர்? இது மாதிரி ஒரு லெசனுக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய நேரங்களை மிச்சப்படுத்துறதுக்காக தான் அந்த புத்தகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோமே. ஓகேங்களா? 2 ஆண்டுகள் உழைப்பு, அதில் 10 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பரை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. ஓகேங்களா? கடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் இடம்பெற்ற ஒரு புத்தகமாக இது விளங்குது. ஓகேவாப்பா? சரிப்பா. இப்போ அந்த அறிஞர் பொருளாக நல்லா கவனமாக படிச்சிங்க, ஒன்று விடாமல் படிங்க. அடுத்தது அந்த பாடலின் பொருள். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் அந்த பொருள் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்களே ஒரு தடவை படித்து பாருங்கள். அதுக்கடுத்து நூல்வெளி. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இப்போ அந்த இயற்பெயரெல்லாம் கோர்வையாக்கி படிக்கணும். நமக்கு தமிழில் 97 மார்க் 98 மார்க் அடிக்கணும். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் புக்கில் 100 கொஸ்டின் இருக்கா, 100 கொஸ்டின் அடிக்கணும். அந்த அளவுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் அகன்று நல்லா படித்து அதை ஆழமாக மனசில் பதிய வைக்கிற அளவுக்கு வேல் மாதிரி படிங்கப்பா. ஓகேங்களா? ரைட். அடுத்தது அவர் இயற்றிய நூல்கள். பூங்கொடி, வீரக்காவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை இவர் எழுதியுள்ளார். இப்போ இவர் எங்கே பிறந்தார்னு கேட்டிங்கன்னா, பெரிய குளத்தில், தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் பிறந்தார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து முடி அரசன், முடிக்கு அரசன். அவருக்கு நீளமான முடி இருக்குன்ற மாதிரி கற்பனை பண்ணிப்போமே. அவரை மாதிரி முடி கொண்டவர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அவ்வளோ நீளமான அந்த கூந்தலை முடியை ஒரு பெரிய குளத்தில் போட்டு தான் அலச முடியும். அப்போ குளத்தில் தான் போய் டெய்லி குளிப்பார். அப்போ அது பெரிய குளம், தேனி மாவட்டம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது வீரக்காவியம், காவியப்பாவை. இதெல்லாம் ஒரு 4 தடவை நீங்கள் நூலாசிரியர்களை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். 6ஆம் வகுப்பு நம்ம எவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், பொறுமையாக போகிறோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இவ்வளோதான் இதில் இருக்கிற நூல்வெளி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாரதியாருடைய பாடல் கொடுத்துருக்காங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம். அப்போ இந்த பாடல்களை அப்படியே சும்மா படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது நம்ம. ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் டேஷ் கொடுத்துருவான். இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு எதன் மீது உலாவுவோம் அப்படின்னு வைக்கும்பொழுது அவன் சமவெளி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், இந்த இடத்துல எங்கே வேணாலும் உங்களுக்கு கேள்விகள் அமைக்கப்படலாம். மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். அடுத்தது கங்கை நதிப்புறத்து, இங்கே என்ன தானியம் கொடுத்துருக்காங்க, கோதுமை, நெல்லா கோதுமை, அங்கே டேஷ் கொடுத்துருவாங்கப்பா. கங்கை நதிப்புறத்து டேஷ் பண்டம், நெல் கோதுமை கேழ்வரகு ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா அன்றைக்கி போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது. இங்கேயே பொறுமையாக நிதானமாக நல்லா கவனமாக படிச்சிருங்க. அடுத்தது காவிரி வெற்றிலைக்கு. அப்போ கங்கையில் நமக்கு சொல்கிறது என்னது, கோதுமை. அப்போ காவிரியில் என்ன சொல்கிறது, வெற்றிலை. இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக உள்வாங்கி படிக்கணும். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு. அப்போ இந்த மராட்டியருக்கு என்னது, கவிதை. சேரத்து தந்தங்கள், தந்தங்கள் யானையோட தந்தங்கள் பரிசாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு கேள்விகளாக வரும் அப்படின்றத நல்லா கவனமாக படித்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இது பாரதியாரோட ஒரு பாடல். ரைட். அதுக்கப்புறம் நூல்வெளி. இந்த நூல்வெளியில் நம்ம புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் போய் தேடியே பார்க்க வேண்டாம். நம்ம புத்தகத்தில் தெளிவாக நூல்வெளி அதில் என்னென்னலாம் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் தெளிவாக நம்ம நூல்வெளியில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது கடலோடு விளையாடு. ஓகேங்களா? இந்த கடலோடு விளையாடு நம்ம பார்க்கும்பொழுது அந்த மீனவனுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல பாடலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கேள்வி. இந்த இடத்துல மீனவனுக்கு வந்து விளக்காக விளங்குவது எதுன்னு கேட்டால் அந்த விடிவெள்ளி தான் விளக்கு இல்லைங்களா? விடிவெள்ளி தான் விளக்கு. கடலே பள்ளிக்கூடம். நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம், அவங்க டெய்லி மீன் பிடிக்க போகிறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக படிச்சிடலாம். அலை அவனுடைய தோழன். இப்போ ஒரு வேகமாக ஒரு அலை வருது, அப்போ என்ன பண்ணுவான், அந்த படகை சீக்கிரமாக கொஞ்சம் தள்ளிவிடும். அவன் துடுப்பு போடவே வேண்டாம். அப்போ ஈஸியாக அவனுக்கு தோழன் உதவுவான். அதேமாதிரி அந்த கடல் அலை அவன் முன்னாடி போகிறதுக்கு, அது கரை சேர்றதுக்கு உதவுது. ஓகேங்களா? மேகங்கள் நமது குடை. இப்போ நம்ம வெயில் அடிக்குது, குடை பிடிச்சிட்டு போகிறோம். அப்போ மேகங்கள் அதிகமாக வந்தால் வெயில் படாதில்ல, அப்போ அவங்களுக்கு கூட எது, மேகங்கள் தான்.
அப்போது நல்லா போய் கடுமையாக உழைச்சிட்டு வருவாங்க. அந்த மணல் அப்படி படுத்தானா அப்படியே தூங்கிடுவான். பஞ்சு மெத்தையில் பத்து தூங்குற மாதிரி தூங்கிடுவானான். அப்போ அவனுக்கு மணல் தான் பஞ்சு மெத்தை. இடி இடிக்கும்போது டம்மு டிம்முன்னு சத்தம் கேட்கும். அப்போ அது அவனுக்கு கூத்து. கூத்து போடும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாம் எகிரி குதிப்பாங்களா இல்லையா? புயல் ஊஞ்சல். புயல் அடிக்கும்போது அந்த ஓடம் என்ன பண்ணும்? அப்படியே ஆடும். ஊஞ்சல் மாதிரி ஆடும். அதனால் அந்த புயல் வந்து அவங்களுக்கு ஊஞ்சலாம். பனிமூட்டம் போர்வை. பனி காலத்தில் நம்ம போர்வை எடுத்து பிடிச்சி தூங்குவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கதிர் சுடர் கூரை இல்லையா? அப்போது கூரை இருந்தால் அந்த சூரியனோட கதிர் வீட்டுக்குள்ளே வராதில்ல. அப்போ கதிர் சுடர் கூரை நமக்கு தேவை. அந்த வார்த்தைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்காக மட்டும் நான் சொல்கிறேன். கட்டுமரம் வாழும் வீடு இல்லைங்களா? இப்போ நம்ம வீடு கட்டி வாழறோம். அப்போ கட்டுமரம் தான் அவங்களுடைய வாழக்கூடிய வீடு. மின்னல் வரி அரிச்சுவடி இல்லைங்களா? மேலே மின்னல் வரும்போது என்ன பண்ணுது? நிறைய கோடு கூட தெரியுதா? அரிச்சுவடி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அவனுக்கு பொருள் என்னது? அவன் எந்த பொருள் கிடைக்கிறதுக்காக போகிறான் கடலுக்கு? அந்த மீன்கள் கிடைக்கிறதுக்காக தான் அவன் கடலுக்கு போகிறான். அப்போ அவங்களுடைய பொருள் மீன். நிலவு தான் கண்ணாடி. இப்போ நம்ம நிலவை பார்த்து முகம் தெரியுதா நம்ம பார்ப்போமா? அது மாதிரி கற்பனையிலே படிங்க. முழு நிலவு தான் அவங்க கண்ணாடி. மூச்சடக்கும் நீச்சல் தான் யோகம். ஓகேங்களா? தொழும் தலைவன் பெரும் வானம். இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக படிச்சிங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு பொறுத்துகையில் இல்லை தவறான ஒன்றியது சரியான ஒன்றியது இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது நல்ல இடத்துல இது கொஸ்டின் ஏரியான்னு சொல்லலாம். ஓகேங்களா? தொழும் தலைவன் தான் பெருவானம். துணிவோடு தொழில் செய்வோம் அப்படின்னு இது ஒரு பாடலாக நமக்கு நாட்டுப்புறம் பாடலாக இதை பாடியிருக்காங்க. ரைட். கதிர் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். அந்த பாடலுடைய பொருள் தான் இது ஃபுல்லாக. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அந்த பாடலுடைய பொருள்கள் தான் இது ஃபுல்லாக. அப்படியே படிச்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள் நிலம். இந்த கடல் என்னது? கடலும் கடலை சார்ந்த இடமும் தான் நெய்தல். இந்த நெய்தல் திணையில் என்னென்னலாம் அந்த கருப்பொருள் நம்ம அகப்பொருள் நடத்தினோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அகப்பொருள் பற்றி க்ளீனாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த பொருள் இலக்கணத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலன்னா பாருங்கள். ஓகேங்களா? அந்த மக்கள் அந்த நெய்தல் நில மக்கள் வந்து சேர்ப்பன் பரதன் பரத்தியர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இதில் சேர்ப்பன் இல்லை, பரதன் பரத்தியர். தொழில் என்னது? மீன் பிடிக்கிறது, உப்பு காய்ச்சறது. இதுதான் அவங்களுடைய தொழில். பூ என்னது? நெய்தல் பூ, தாழம்பூ. இது ரெண்டும் அவருடைய பூ. இந்த மாதிரி அந்த கருப்பொருள் 14 இருக்கும். ஒவ்வொரு திணைக்கும் 14 கருப்பொருள் இருக்கும். இங்கே சும்மா ஒரு 4 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அகப்பொருள் இலக்கணத்தில் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஓகே. நூல்வெளி பாருங்கள். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். ஓகேங்களா? இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்க, ஏத்தம் இறைக்கிறாங்க, இல்லை வந்து துணி துவைக்கிறாங்க, களை நடுறாங்க, களை பறிக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அது நமக்கு அந்த பாட்டு தான் இல்லையா? அந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு களைப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த நாட்டுப்புற பாடல்களை பாடியே செய்வாங்க. ஓகேங்களா? காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதனால் இது வாய்மொழி இலக்கியம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நாட்டுப்புற பாடல்கள் 7 வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஏட்டில் எழுதப்படாதது, வாய்மொழியாக தான் அது பாடப்படுறது அப்படின்றதுனால வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாட்டுகள். ஓகேங்களா? விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல், வழிபாட்டு பாடல்கள் இப்படி 7 வகைப்படாது. இப்பாடல் இந்த நாட்டுப்புற பாடலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற பெயரில் தொகுத்தவர் சு சக்திவேல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா தரவாக படிச்சுக்கிங்க. ஓகே. இந்த மதிப்பீடு இதெல்லாம் நம்ம புத்தகத்தில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், இந்த இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொறுத்துகையில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கடுத்தது இது வணிகம். நம்ம புக்கில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லிட்டோம், இங்கே இயற்பெயர் உங்களுக்கு என்னென்னு தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். அது கவிதையா கட்டுரையா இப்படி இந்த புத்தகம் வந்து உங்களுடைய நேரங்களை மிச்சப்படுத்துறது தான்ப்பா. மிச்சப்படுத்தி உங்களை விரைவாக படிக்க வைக்கிறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு அவ்வளோ உதவிகரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், இதை பார்த்துட்டோம் இல்லையா? நூலகம் நோக்கலாம். சரி. இதான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். பாருங்கள், இப்போ இதுதான் பார்த்தோம் இல்லைங்களா? நானிலம் படைத்தவன் முடியரசன். பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ கேள்விகள். அது எல்லாமே ஒவ்வொரு இயல்லையுமே நாங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வியை நாங்கள் உங்களுக்கு இங்கே தொகுத்து கொடுத்துருக்குறோம். அதுதான் அந்த புத்தகத்துடைய சிறப்பு. பாருங்கள், எவ்வளோ கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டுமே லாஸ்ட் குரூப் 4ல் 55 கேள்விகள். பாருங்கள், 110 கேள்வி கேட்டாங்க. தமிழில் ஒரு 100ம், ஜிகேல ஒரு 10 கேள்வி, தமிழ் கேள்வி இடம்பெற்றது. அந்த 108 கேள்விகளில் 55 கேள்விகள் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிருக்கிற கேள்விகளுங்க.
அப்போ எந்த அளவுக்கு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. எங்களுடைய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ.